இன்னைக்கு சண்டே அதுவுமா ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செஞ்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசி கிச்சடி தாங்க செய்யலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த குதிரைவாலி அரிசி கொண்டு வந்து. சரி நம்ம இதில எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது. அதனால செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெறுமனே இல்லாம அதில கொஞ்சம் காய்கறியும் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பீன்ஸ், கேரட் இருந்தது. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்காக வாங்கி வச்ச பீன்ஸ், கேரட்டு நம்ம கிச்சடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் போல் பீன்ஸு, கேரட்டு நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஊற வச்ச அந்த குதிரைவாலி அரிசியை போட்டு சூப்பராக வந்து 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பர் ஹெல்த்தியான கிச்சடி ரெடி ஆகிடும். ஸோ நார்மலாக வந்து நம்ம பச்சரிசியில் செய்கிற கிச்சடிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான அரிசியில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது அப்பப்போ நல்லதுங்க. குதிரைவாலியில் அதிக அளவு குணங்கள், நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.